பிளாக் செயின். நிறைய பேர் இது ஒரு பாதுகாப்பான கோட்டைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கோட்டையோட அடித்தளத்தையே ஆட்டி பார்க்குற ஒரு சக்தி இருக்கு. அதுதான் 51% தாக்குதல். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழு கையில பெரும்பான்மை சக்தி கிடைச்சா அவங்களால உண்மையே பொய்யாக்கி வரலாற்றையே மாத்தி எழுத முடியும். இது எப்படி சாத்தியம்? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நாட்டுல ஒரு சட்டம் போடணும்னா பெரும்பான்மை ஓட்டு வேணும், சரிதானே? ஆனா அதே பெரும்பான்மை நேத்து நடந்த ஒரு விஷயத்த இல்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பயங்கரமா இருக்குல்ல. இதுதான் 51% தாக்குதலோட மையக்கரு. சரி, இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கிராமத்துக்கு போவோம். அந்த கிராமத்துல யார் யாருக்கு என்ன கொடுத்தாங்க வாங்கினாங்கன்னு எல்லா கணக்கையும் ஊரே பாக்குற மாதிரி ஒரு பெரிய நோட்டு புத்தகத்துல எழுதி வைக்கிறாங்க. இதுதான் பிளாக் செயின்ல சொல்ற பப்ளிக் லெஜர். அதாவது யாரு வேணாலும் பார்க்கலாம், ஆனா யாரும் மாத்த முடியாது. அந்த கிராமத்துல ஒரு முக்கியமான விதி இருக்கு. ரொம்ப சிம்பிள். எந்த நோட்டு புத்தகத்துல அதிக பக்கங்கள் இருக்கோ, அதாவது எது ரொம்ப நீளமா இருக்கோ, அதுதான் உண்மையான அதிகாரப்பூர்வமான கணக்கு. யாரோ அதுதான் ஏத்துக்கணும். பிளாக் செயின்ல இத லாங்கஸ்ட் செயின் ரூல்னு சொல்வாங்க. இதுதான் அந்த சிஸ்டமோட நம்பிக்கைக்கே அடிப்படை. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. கிராமத்துல இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கும்பல் யாருக்கும் தெரியாம அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரகசிய நோட்டை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஊரோட கணக்கு அப்படியே காப்பி பண்ணி அதுல அவங்களுக்கு சாதகமா சில விஷயங்களை மாத்தி எழுதுறாங்க. அவங்க கிட்ட ஆள்பலம் ஜாஸ்தி இல்லைன்னா வேகமா எழுதுற திறமை இருக்குன்னு வச்சுக்குவோம். அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதுற பொது நோட்டை விட இவங்களோட ரகசிய நோட்டு ரொம்ப வேகமா நீளமாகிட்டே போகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த கும்பல் ஊர் மக்கள் முன்னாடி வந்து, இதோ பாருங்க, எங்களோட நோட்டு தான் உங்க நோட்டை விட நீளமா இருக்கு. கிராமத்தோட விதிப்படி இதுதான் இப்போ புது உண்மையான கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம ஊர் மக்கள் பழைய நோட்டை தூக்கி போட்டுட்டு இந்த பொய்யான நோட்டை புது உண்மையா ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. பாருங்க, ஒரே நிமிஷத்துல வரலாறு மாறிடுச்சு. இந்த கிராமத்து கதை உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் கதை இல்ல, நிஜ உலகத்துல ஒரு ஹேக்கர் ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க்கை எப்படி தாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு அவங்க ஒரு 4 ஸ்டெப் பிளானை பயன்படுத்துறாங்க. படி அவங்க அந்த நெட்வொர்க்கோட 51% கம்ப்யூட்டர் சக்திய, அதாவது ஹேஷிங் பவரை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. 2வது, நெட்வொர்க்ல இருந்து தங்களை தனியா பிரிச்சுக்கிட்டு ஒரு ரகசிய பிளாக் செயினை அதிவேகமா உருவாக்குறாங்க. 3வது, அவங்களோட செயின் உண்மையான செயினோட நீளமானதுக்கு அப்புறம் அத மொத்த நெட்வொர்க்லயும் வெளியிடுறாங்க. கடைசியா நீளமான செயின் தான் உண்மைங்கிற விதிப்படி அவங்க செயின் அதிகாரப்பூர்வமாயிடுது, பழைய செயின் அழிஞ்சு போயிடுது. அவ்ளோதான். ஆக சுருக்கமா சொல்லணும்னா 51% தாக்குதல்ங்கிறது இதுதான். ஒரு தனி நபர் இல்லனா ஒரு குழு ஒரு பிளாக் செயினோட பாதிக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டிங் பவரை கட்டுப்படுத்தி அந்த பிளாக் செயினோட பரிவர்த்தனை வரலாற்றையே மாற்றி எழுதுறது. சரி, இப்படி ஒரு தாக்குதல் நடந்தா என்ன ஆகும்? இது ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஒரு சிஸ்டத்தோட நம்பிக்கையையே வேரோட சாய்க்கிற ஒரு விஷயம். இதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். என்னன்னு பாப்போம். இதில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து டபுள் ஸ்பெண்டிங்னு சொல்லப்படுற இரட்டை செலவு. அதாவது தாக்குறவர் அவர்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் காசை ஒருத்தருக்கு அனுப்புவார். ஆனா பிளாக் செயினை மாத்தி எழுதி அந்த பரிவர்த்தனைய நடக்காத மாதிரி செஞ்சிடுவார். இப்போ அதே காசை இன்னொருத்தருக்கும் அனுப்புவார். ஒரே காசை 2 தடவை செலவு பண்றது. இத அந்த கரன்சி மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் காலி பண்ணிடும். அது மட்டுமல்ல, மத்தவங்க பண்ற சரியான பரிவர்த்தனைகளை கூட இவங்களால தடுத்து நிறுத்த முடியும். நேர்மையா மைனிங் பண்றவங்கள நெட்வொர்க்குள்ளேயே வரவிடாம தடுக்க முடியும். இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? அந்த கிரிப்டோ கரன்சியோட பேரு கெட்டு போய் அதோட மதிப்பு அதலபாதாளத்துக்கு போயிடும். இவ்ளோ பயங்கரமான ஒரு தாக்குதல் ஏன் பிட்காயின் மாதிரி பெரிய நெட்வொர்க்குகள்ல அடிக்கடி நடக்கறதில்லைன்னு நீங்க யோசிக்கலாம். காரணம் ரொம்ப சிம்பிள். செலவு. அது ஒரு $1 பில்லியன் பாதுகாப்பு அரண் மாதிரி. முதல்ல இந்த தாக்குதலுக்கு தேவையான கம்ப்யூட்டிங் பவரை உருவாக்க சாதாரண கம்ப்யூட்டர்லாம் பத்தாது. அதுக்குன்னு பிரத்யேகமா ரொம்ப சக்தி வாய்ந்த ஹார்ட்வேர் வேணும். பிட்காயின் மாதிரி பெரிய நெட்வொர்க்குக்கு இந்த ஹார்ட்வேரை வாங்குற செலவே பல $1 மில்லியன் தாண்டிடும். ஹார்ட்வேர் மட்டும் இருந்தா போதுமா? அதை இயக்க கரண்ட் வேணுமே. உங்களுக்கு தெரியுமா, பிட்காயின் நெட்வொர்க் மட்டும் ஒரு வருஷத்துக்கு சுமார் 96 டெராவாட் மணி நேரம் மின்சாரத்தை பயன்படுத்துது. இந்த நம்பர் எவ்ளோ பெருசுன்னு புரியலையா? நான் சொல்றேன் கேளுங்க. ஃபின்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு முழுக்க ஒரு வருஷம் பயன்படுத்துற கரண்ட்டை விட இது அதிகம். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இவ்ளோ பெரிய செலவு செஞ்சு ஒரு தாக்குதல் நடத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம்.
சோ இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரிய வருது. பிட்காயின், எத்தீரியம் மாதிரி பெரிய பிளாக் செயின்களை தாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா புதுசா வர்ற கம்ப்யூட்டிங் பவர் கம்மியா இருக்கிற சின்ன பிளாக் செயின்கள் பெரிய ஆபத்துல இருக்கு. ஏன்னா தாக்குறவங்க மைனிங் பவரை கொஞ்ச நேரத்துக்கு வாடகைக்கு எடுத்து கூட இந்த தாக்குதலை சுலபமா நடத்திட முடியும். இதுவரைக்கும் நாம பேசினதெல்லாம் வெறும் தியரி இல்ல, நிஜத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு ஒரு அதிர்ச்சியான உதாரணம்தான் பிட்காயின் கோல்டு மேல நடந்த தாக்குதல். 2018 மே மாசம் ஒரு ஹேக்கர் பிட்காயின் கோல்டு நெட்வொர்க்கோட 51% கட்டுப்பாட்டை கைப்பற்றினார். அதை வச்சு நாம முன்னாடி பேசினா டபுள் ஸ்பெண்டிங் முறையில சுமார் $18 மில்லியன் மதிப்புள்ள பிட்காயின் கோல்ட் காயின்களை திருடினார். இந்த ஒரே சம்பவம் அந்த காயினோட நற்பெயரையும் மதிப்பையும் மொத்தமா காலி பண்ணிடுச்சு. ஆக ஒரு பிளாக் செயினோட பாதுகாப்பு அதோட கம்ப்யூட்டர் சக்தியையும் அதை தாக்குறதுக்காகிற செலவையும் சார்ந்துதான் இருக்கு. பிட்காயின் போன்ற பெரிய கோட்டைகளை பாதுகாக்க பில்லியன் கணக்குல டாலர் செலவாகுது. இது ஒரு நல்ல பாதுகாப்பு தான். ஆனா நம்மளோட ஒட்டுமொத்த டிஜிட்டல் எதிர்காலத்தையும் இந்த மாதிரி ஒரு பொருளாதார தடைய மட்டுமே நம்பி ஒப்படைக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில்தான் பிளாக் செயினோட அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுது.